குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? ஆமா. சரி, படத்தை பத்தி சொல்லுங்க. படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் செம்மையா வந்திருக்கு. தமிழ் படம் தான். டைட்டில் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி, ஏன்னா ஒரு ஹவுஸ் கீப்பிங்கிறது மெயினான ஒரு விஷயம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்துக்கு உண்டான பேர் வச்சிருக்காங்க. இது இந்த வருஷத்துல ஒரு பெஸ்டான ஒரு படம் யூகே கிட்ஸ்க்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, லைஃப்ல கல்யாணம் பண்ணிக்க போறவங்க சரி, கல்யாணம் பண்ண போறவங்களும் சரி, அதை பத்தின கதை தான் அது. காமெடி கலந்த ஒரு கதை, லவ் ஸ்டோரி. கிளைமேக்ஸ்ல ஆகிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆமா ஆமா. படம் பாத்தீங்கன்னா படத்துல என்னன்னாக்கா கேமரா ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இயக்குனர் திரு அருண் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆமா ஆமா, இந்த டீம்ல நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்மளும் இதுல ஒரு 2-3 சீன் வந்திருக்கோம். வாய்ப்பு கொடுத்திருக்காரு. வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இல்ல நம்ம டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட தான் நான் பார்த்தேன். படம் சூப்பரா இருக்கு. காமெடி கலந்த ஒரு லவ் ஸ்டோரி. இல்ல காமெடி கலந்து எல்லா சீன்லயும், காமெடியும் தனியா இல்ல, சீனோட சேர்ந்து வந்திருக்கு படத்துல. பாட்டு இருக்கு, கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா பாட்டுமே மியூசிக் நல்லா இருக்கு. நிச்சயமா பார்க்கலாம், ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சேர்த்து நீங்களும் பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நடிச்சவங்க ஹீரோ ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் அற்புதமா பண்ணிருக்காங்க, செதுக்கி இருக்காங்க படத்தை. காமெடி கலந்து ஒரு விஷயம், லவ் தான். ஆமா, இது காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு உண்டான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டேன். வயசு பசங்களை ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் அது. ரொம்ப நன்றி. ஓகே, தம்பி எப்பயும் போல சிறப்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கான். ஆமா தம்பி, இந்த தியேட்டர் வாசல்ல பல பேட்டிகள் நீங்க எடுத்திருக்கீங்க. ஆமா, சரி. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இல்ல படம், தமிழ் படம் தம்பி. இப்பதான் தமிழ் சினிமாவில ஆங்கில படத்தோட தலைப்பு வைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி நம்மளோட தமிழும் ஆங்கிலமும் ஒன்னரை கலந்துருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஹிந்திக்கு எல்லாம் நாங்க எதிர்ப்பெல்லாம் கிடையாது. ஆமா, ஹிந்தி திருப்பிக்கு மட்டும்தான் எதிர்ப்பு. ஆமா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நல்ல படம் தம்பி. இன்னைக்கு இருக்கிற ஒரு அதாவது ஜெனரேஷன் பசங்க இருக்காங்க, இந்த 2K கிட்ஸ், அந்த அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ சொல்லியிருக்கு. படம் முழுக்க காமெடி, சீரியஸான கதை, பேஸ் சீரியஸானது. ஆனா காமெடியா அதை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஜாலியா பண்ணிருக்காங்க, காமெடியா சொல்லியிருக்காங்க. ஆமா, லவ் சீன்ஸ் தான், லவ் சீன்ஸ் கதை. நான் படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கேன். பர்டிகுலரா அந்த ஹீரோவா நடிச்ச பையன் ரொம்ப அழகா நடிச்சிருக்காப்புல, ஜாலியா இருக்கு அந்த. ஆமா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோனோட அப்பா இளவரசர் நல்லா பண்ணிருக்காரு. ஒரு சீன்ல அந்த அம்மாவே கண்கலங்க வச்சிரும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஹீரோ குடும்பத்தோட தயவு செய்து படம் பார்க்கணும். காரணங்கள் என்னன்னா, இந்த படத்துல அதாவது பசங்க ரொம்ப அன்பை ஊட்டி ஊட்டி வளர்த்து, அம்மா அப்பா சொல்றதை கேட்காம வெளியில போயிட்டு ஒரு பிள்ளைய போய் லவ் பண்ணிட்டு, எப்படியா இருந்தாலும் தாய் தகப்பன் பெத்த கடமைக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. ஆனாலுமே லவ் பண்ணலாம், லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளைகிட்ட ஓகே வாங்கினா பரவாயில்ல. அவரு என்ன பண்ணாரு, ஒன் சைடுலயே லவ் பண்ணிட்டு அரைஞ்சிட்டு இருக்காப்ல. பொண்ணுக்கே தெரியல, லவ் பண்ணிட்டே இருக்காரு. பொண்ணுக்கு தெரிஞ்சா கூட சிக்கலாகுது. ஆமா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ஆனா வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் முடிச்சு புரிஞ்சு வாழுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கண்டென்ட் ஃபேமிலிக்கான படம். அடல்ட்ஸ் லவ் சீன்ஸ் தான் படத்துல இருக்கிற எல்லாமே. லவ் சீனா இருக்கு, ஜாலியா இருக்கு. இன்னைக்கு லைஃப்ல நடக்கிற பிரேக்கப், இந்த பேக்கப், ஆமா, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை படம் முழுக்க சொல்லியிருக்காங்க. அத ஒரு ஐடி பேக்ட்ராப்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, அது படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஆமா, லவ்லியா இருக்கு, ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு, மெசேஜிங் இருக்கு. ஆமா, படம் போய் ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா ஓடிட்டே இருக்கு. அதான் சொல்லல, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் ஜாலியா இருக்கு.
ஜாலியா இருக்கு, சிரிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு அந்த ஃபன் காமெடி நிறைய பண்ணிருக்காங்க இன்னைக்கு யூத் ஃபன் காமெடி. ஆமா, கேமராமேன் ஒர்க் ரொம்ப நல்லா நீட்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காப்ல. படம் சென்னை கதை தான் தம்பி, ஈசிஆர் ரூட் பேக் ட்ராப் தான். ஆமா, ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் அதே மாதிரிதான். ஆமா, படத்துல நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த புது டீம் வந்து ஒரு அழகான நேர்த்தியான எந்த குழப்பமும் இல்லாம ஒரு திரைக்கதை அம்சத்தோட நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. நேர்கொண்டு பார்வையோடு ஒரு படத்தை நீங்க பார்க்கலாம். கதை நல்லா தெளிவா புரியுது, தெளிவா புரியுற மாதிரி ஒரு அழகான இன்னைக்கு ஜெனரேஷன் கதை. ஒரே ஒரு குறை என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமா, அது கொஞ்சம் மக்களுக்கு புரியாம போயிடும் அப்படிங்கிறது. உள்ள வரணும் இல்லையா இப்ப நம்ம. ஆமா ஆமா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். மற்றபடி நல்ல கருத்துள்ள படம். ஆமா, அத கதைக்கும் அந்த தலைப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா தமிழ்ல இல்லம்ங்கிறது ஒரு சின்ன குறைபாடே ஒழிய. இன்னைக்கு எல்லாருமே படிச்சவங்க தானே தம்பி. இன்னைக்கு நிறைய வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து படிச்சவங்க அதிகமா இருக்காங்க. அதனால எல்லாமே ஆன்லைன் டிக்கெட், ஆன்லைன் எல்லாமே மாறிடுச்சு, ஜெனரேஷன் மாறிடுச்சு. அதனால மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து ஈஸியா புரியும், ஈஸியா உங்களை உள்ள கொண்டு வர வைக்கும். எளிதாக வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வெற்றி பெறும். ரொம்ப நன்றி. நன்றி.